அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக, கிறிஸ்தவ மதத்தினுடைய மிகப்பெரிய குருவாக கருதப்படுகிற போப் 266வது போப் பிரான்சிஸ் அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காரு. தன்னுடைய 88வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மரணம் அடைஞ்சிருந்தாலும் ஒட்டுமொத்தமான உலக நாடுகளுடைய தலைவர்கள் அவருடைய மரணத்திற்கு தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்தியா 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் சார்பாக 2 அமைச்சர்கள் அவருடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வாங்க என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு போப்பின் மரணம் உலகம் முழுமைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிறதுனா அவர் கிட்டத்தட்ட 2013 தொடங்கி 2025 வரைக்குமான செய்த பணிகள். ஒரு போப்பாக இருந்தோம், கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவராக இருந்தோம், கிறிஸ்தவ மதம் குறித்தும் மதத்தை விரிவாக்கம் செய்வதற்கும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கும் பணி செய்வதை தாண்டி ஒட்டுமொத்தமான உலக நாடுகளுடைய அமைதிக்காக பேசியவர் போப் பிரான்சிஸ். அது மட்டும் இல்லை, ஏஐ தொழில்நுட்பம் குறித்து, 3ஆம் உலகப்போர் குறித்து, தண்ணீர் குறித்து, காலநிலை மாற்றம் குறித்து, எல்ஜிபிடிக்கு குறித்து, இப்படி பல்வேறு கருத்துக்களை வெளிப்படையாக பொது வழியில் பேசியவர் போப் பிரான்சிஸ். எத்தனையோ போப் இருந்துட்டாங்க. இந்த போப் அப்படின்னா பெரிய ஒன்றும் இல்லை. அந்த போப்புங்கிற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் தந்தை என்று பொருள். தந்தைன்னா போப்பு நினைக்கிற இயேசுநாதருடைய நேரடி சீடராக கருதப்படுகிற அவருடைய இயற்பெயர் சீமோன். ஆனால் இப்போ இயேசுநாதர் பேதுரு என்று அழைத்து சொல்கிறாங்க. சென்ட் பீட்டருடைய வாரிசுகள் தான், பேதுருடைய வாரிசுகள் தான், அப்போஸ்தலருடைய வாரிசுகள் தான் போப்பாக இருப்பதாக நம்பப்படுது. இயேசுநாதருடைய நேரடி வாரிசுகள் என்று அவர்களை அழைக்கிறாங்க. கிறிஸ்தவ மதம் இன்னைக்கு உலகம் முழுமைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 240 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 240 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் ரோமன் கேத்தலிக், கத்தோலிக்க திருச்சபைன்னு அழைக்கப்படுகிற ரோமன் கேத்தலிக் ஆர்சின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த ரோமன் கேத்தலிக்குடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக 140 கோடி மக்களுடைய தலைவர் தான் போப். கிறிஸ்தவ மதத்தில், இந்து மதத்தில் இருப்பது போலவே இஸ்லாமிய மதத்தில் இருப்பவே பல்வேறு பிரிவுகள் இருக்குது. குறிப்பாக 2800க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் முதன்மையான 2 பிரிவுகள் கத்தோலிக்கம், கேத்தலிக் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொன்று ப்ராட்டஸ்டன்ட். 1500 காலகட்டத்தில் மார்ட்டின் லூதர் என்பதால் இந்த மதத்துக்குள்ள சீர்திருத்தம் பண்ணணும் என்று சீர்திருத்தவாதிகள் என்று அழைக்கப்பட உருவாக்கப்பட்டது ப்ராட்டஸ்டன்ட். நம்ம ஊரில் சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அழைக்கவில்லை, அதெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட்டில் வருது. ரோமன் கேத்தலிக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்சி. இந்த ஆர்சியினுடைய, இந்த ரோமன் கேத்தலிக்குடைய தலைவர் தான் போப்பு. அவருக்கு ஒரு காலத்தில் போப்பு எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு 2 நாடுகளுடைய போர் நடைபெறணுமா வேண்டாமா, 2 நாட்டுக்குள்ள சண்டை வந்தால் அந்த நாட்டின் தலைவர்களை சமாதானப்படுத்துவது, நாட்டினுடைய முக்கிய முடிவு எடுப்பது, சொல்லப்போனால் போப் கட்டுப்பாடு, வாட்டிகன் சிட்டியுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நாடுகளுடைய தலைவராகவே போப் தான் இருந்திருக்காரு. போப் எந்த போப்பும் போரை முன்னே நடத்தல. ஆனால் போர் வீரர்கள் போப்பாக இருந்திருக்காங்க, கைதியாக இருந்தவங்க போப்பாக இருந்திருக்காங்க, பல்வேறு பின்னணி கொண்டவங்க போப்பாக இருந்திருக்காங்க. அப்படி தென் அமெரிக்காவிலேருந்து வந்த முதல் போப்பாக போப் பிரான்சிஸ் கருதப்படுறாரு. மற்ற போப்புகள் இவர் எப்படி வித்தியாசப்படுறாரு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் வெப்பமயமாக மாறிக்கிட்டு இருக்கு, காலநிலை மாற்றம் ஏற்படுது, இமயமலை உருகிக்கிட்டு இருக்கு, அண்டார்டிகாவில் அங்கே உருகுது அப்படிலாம் நம்ம பல்வேறு சூழலியல் ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, இயற்கை ஆர்வலர்கள் பேசுகிறாங்க. ஆனால் உலகம் முழுமைக்கும் ஒருவருடைய வார்த்தையை உத்து கவனித்து கொண்டிருக்கிற ஒரு போப், ஒரு மிகப்பெரிய 140 கோடி மக்களுடைய தலைவராக கொண்டாடப்படுகிற, அவர் சொன்னால் பல நாட்டுடைய தலைவர்கள் கேட்குற இடத்துல கூடிய ஒரு போப் பேசினார். ஒரு சமூக ஆர்வலரும் ஒரு இயற்கை ஆர்வலரும் பேசுவது எந்த நாட்டினுடைய தலைவனுடைய காதுக்கு போய் சேராது, ஒரு நாட்டினுடைய அதிபர் காதுக்கு போகாது. ஆனால் ஒரு போப் பேசினா போகும். அப்படி போப் பிரான்சிஸ் பேசினார். இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய அளவில் வெப்பமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது, சூழலியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
அதை நாம் வந்து இயற்கையை நாம் காப்பாற்றலைன்னா நாம் அடுத்த தலைமுறை வாழ முடியாது. அவர் சொன்னார் ஒரு வாசகம், கடவுள் மன்னிப்பான், மனிதன் கூட சில வேளைகளில் மன்னிப்பான், ஆனால் இயற்கை மன்னிக்காது. இயற்கையை நீ அழிச்சா உன்னால் வாழ முடியாது என்பதை மிக கடுமையாக சொல்லிட்டு போனவர் போப் பிரான்சிஸ். 1930களில் பிறந்தவர். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் குறித்து, இந்த விஞ்ஞான வளர்ச்சி குறித்து ஆதங்கப்பட்டார். ஒரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய அளவில் மனிதனுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் கூட ஏஐ தொழில்நுட்பத்தால் மனித நேயம் இல்லாமல் போகும். போப் பிரான்சிஸ் சொன்னார், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சாட் ஜிபிடி அப்படிங்கிற இந்த ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கிய சாம் ஆல்ட்மேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு செய்தியை கேட்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ்ன்னு சொல்லாதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கான தகவல் கிடைத்த பிறகு நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லாதீங்க. இந்த ப்ளீஸ் தேங்க்ஸ் சொல்லும்போது அது ஒரு எந்திரம். நீங்கள் மனிதனுடைய அணுகுவதை போலவே அதை அணுகுனீங்க அப்படின்னா இந்த ப்ளீஸுக்கும் இந்த தேங்க்ஸுக்கும் பல கோடிக்கணக்கான பணத்தை நாங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, அது ஒன்றுக்கு உட்காந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு உட்காந்துருக்கு, இதுக்கு பல கோடி செலவாகுது. அதனால் நீங்கள் அதை மனிதனை போல அணுகாதீங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய இயல்பான குணம் வந்து ஒரு ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறது. ஒரு பையன் தேட்டரில் இருக்கும்போது காலில் மிதிச்சிட்டான், காலில் மிதிச்சங்கிறேன், ஐ டிடன்ட் சி அப்படின்னா, எடுத்து ஐ டிடன்ட் சி, நான் பார்க்கலன்ட்டு போயிட்டே இருக்கிறான். அது மாதிரி எப்படி வந்து மனிதன்கிட்ட வந்து மனிதத்தன்மை இல்லாமல் போதோ அதே போல் ஒட்டுமொத்தமாக சக மற்றவனுக்கும் மனிதத்தன்மை இல்லாமல் போயிடும். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு உலகம் மிக சுருங்கிரும், மனிதநேயமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற கருத்தை தெளிவாக பதிவு பண்ணவர் பிரான்சிஸ். மிக நீண்ட காலமாக ஆண் பெண்ணுக்கு இணையாக எங்களையும் அங்கீகரிக்கணும் என்று திருநங்கைகள் போராடிட்டு வராங்க. திருநங்கைகள் குறித்து எந்த தலைவரும் வெளிப்படையான கருத்துக்களை பதிவு செய்து கிடையாது. இப்பொழுதைக்கு உலகம் முழுக்க மாறி இருக்கிறது. 3ஆம் பாலினம் டிரான்ஸ்ஜெண்டர் என்று அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கென்று கழிவறைகள் உருவாகிருக்கு, அவங்களுக்கென்று பேருந்துகள் உருவாகுது, அவங்களுக்கென்று சட்டசபை பாராளுமன்றங்களில் சீட்டுகள் வழங்கப்படுது. உலகம் முழுமைக்கும் அதற்கான புரிதல் ஏற்பட்டு கொடுக்கிறது. அப்படி திருநங்கைகளுக்கான அங்கீகாரம் வழங்குவது போல LGBTQ இதுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கணும் என்று ஒரு தரப்பு போராடிட்டு இருக்காங்க. இந்த LGB குறித்து வெளிப்படையா ட்ரம்ப் வந்து LGBT கம்யூனிட்டி அது அங்கீகரிக்க முடியாதுங்கிறாரு. சில நாடுகள் அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் ஒரு போப், ஒரு மதத்தினுடைய தலைவர் இது குறித்து கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் அது குறித்து கேட்கும்போது அவர்கள் குறித்து கருத்து சொல்ல நான் யாரு, அவர்கள் குறித்து தீர்ப்பு சொல்ல நான் யாரு, அது அவருடைய உணர்வு சம்பந்தப்பட்டது என்று LGBTக்கு மறைமுகமான ஆதரவை போப் கொடுத்தார் என்பதால அவர் மீதான பார்வையே வேறு மாதிரியான பார்வையா இருக்கு. அவர் வந்து எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடியவர். எதெல்லாம் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் சமூகத்தில் விளிம்புநிலையாக இருக்கிறதோ, யாரெல்லாம் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறாங்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் போப் பிரான்சிஸ் வந்து குரல் கொடுக்குறார் அப்படிங்கிற பார்வை LGBTக்கு அவர் குரல் கொடுத்த பிறகு உருவானது. அதை எல்லாத்தையும் தாண்டி LGBTக்கு வந்து கருத்து சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்னார், எளிய மக்களுக்கு நின்னார், அப்புறம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் குறித்து பேசினார். அப்படிங்கிறதுக்காக போப் பிரான்சிஸ் கொண்டாடப்படுறாரான்னா சத்தியமாக இல்லை. அதையெல்லாம் தாண்டி தென்னாப்பிரிக்க நாடுக்கு பயணப்படும் போது அங்கே ஒரு 2500 பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன பகுதியில் கடல் வழியாக வந்து 66,000க்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக வராங்க. அகதிகளாக வந்ததை பார்த்த போப் பிரான்சிஸ் அவர்களுக்காக குரல் கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை அந்த 2013க்கு பிறகான போப்பாக மாறிய அந்த காலம் தொட்டு தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணத்தை அகதிகளுக்காக செலவு பண்ணார். எந்த நாட்டிலிருந்தும் அகதிகளாக ஒரு மனிதன் வெளியேற்றப்பட்டால் அந்த சக மனிதனை இன்னொரு நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய பேச்சை கேட்டுதான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அகதிகளாக யார் வந்தாலும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டினுடைய குடிமக்கள் போலவே வாழ வைப்போம் என்று அறிவித்தது. அப்படி பல நாட்டினுடைய அதிபர்கள் உலகம் முழுமைக்கும் ஏதிகளாக அகதிகளாக ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமலோ இல்லை காலநிலை மாற்றத்தாலோ இல்லை பெரிய வெள்ளம் புயல் வந்து பாதிக்கப்பட்டதுனாலேயோ இல்லை ஒரு நாட்டில் இருக்கிற போர்னாலேயோ பாதிக்கப்பட்டு யார் வந்தாலும் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்க வேண்டும், அகதிகளுக்கும் ஏதிகளுக்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் அதில் உறுதியாக நின்றதுனால அவர் கொண்டாடப்படுறார். எப்படி அகதிகளுக்காக ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டு பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து அகதிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கினாரோ அதே போல் அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் சக மனிதனால் அடிமைப்படுத்தவே கூடாது. ஒரு மனிதன் சக மனிதனால் எப்படி வெறுக்க முடியும்? ஒரு மனிதநேயம் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய, அன்பு மட்டும்தான் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம். ஆனால் நீ சக மனிதனை வெறுப்பது,
சக மனிதனை அடிமையாக வேலை வாங்குவது, சக மனிதனை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவது, சக மனிதனிடமிருந்து அவனுடைய உறுப்புகளை திருடி விற்பது, உறுப்புகளை சந்தையாக மாற்றுவது, சக மனிதனை வியாபார பண்டமாக மாற்றுவது படு பாதகம், மாபெரும் பாதகம் என்று ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டார். எல்லா மனிதர்களுமே கடவுளால் படைக்கப்பட்டவர் தான், கடவுளுடைய மறு உருவங்கள் தான். நீங்கள் அன்பு காட்டினால் அந்த இடத்துல கடவுள் இருப்பாரு, நீங்க அன்பு காட்டினா கடவுள் இருக்க மாட்டாரு. மனிதர்களை கடவுளாக பாருங்கள். இப்ப நம்ம அன்பே சிவம்னு சொல்றோம், அதை வேறு வார்த்தைகளில் சொன்னவர் போப் பிரான்சிஸ். அதனால தான் போப் பிரான்சிஸுடைய மரணத்திற்கு இந்தியா 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் என்று அறிவிக்கிறது, தமிழ்நாடு அறிவிக்கிறது, உலகம் முழுமைக்கினுடைய பல்வேறு தலைவர்களும் அறிக்கிறாங்கன்னா அவருடைய அன்பு, கருணை, மனித நேயம். எல்லோருமே சாதி ஒளின்னு நினைப்பான், ஆனால் தன் சாதி ஒளின்னு நினைக்க மாட்டான். மதப்பற்று கூடாதுன்னு சொல்லுவான், மற்ற மதத்தின் மீது பற்று வைக்காதம்மா, ஆனால் தன் மதத்தின் மீது பற்று வச்சு கொள்வான். ஏழைகள் ஒளின்னு நினைப்பான், ஆனால் இவன் ஏழைகளுக்கு எதுவும் செய்ய மாட்டான். தன் மீதான இருக்கக்கூடிய குறைகளோ, தான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களோ, கட்சிகளோ, அமைப்புகளோ, மார்க்கங்களோ, மதங்களோ, வழிபாட்டு முறைகளோ, அது குறித்த குறைகளை, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சிக்கல்களை யார் ஒருவரும் சொல்ல வரமாட்டான். ஆனால் போப் பிரான்சிஸ் உடைத்து பேசினார். அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய சில மத குருமார்களால் அவர் வெறுக்கப்பட்டார், விமர்சனத்துக்கு உட்பட்டார். ரோமன் கத்தோலிக்க மதத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பாதிரியார்களால் யாராவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருந்தால் அவர்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆதரவு இருந்தார். இதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார சுரண்டல், எல்லா அமைப்புக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் சுரண்டல்கள், ஊழல்கள், லஞ்சவாதிகள் இருப்பான். அப்படி கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள இருந்த அந்த திருச்சபையினுடைய பணத்தை கையாடல் செய்த நபர்களை கண்டிச்சார். அதில் நடந்தவுடைய பாலியல் குற்றச்சாட்டுகளை வெளிப்படைத்தன்மை பேசி அவர்களையும் கண்டிச்சார். இப்படி யாருமே வெளிப்படைத்தன்மையோடு தங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை பேசிய நபர்கள் கிடையாது. அதனால போப் பிரான்சிஸ் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் கொண்டாடப்படுறார். எப்பொழுதுமே அதிகார வர்க்கத்தை எதிர்த்திருக்கக்கூடியவங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பண்ணக்கூடியவர்களை எதிர்த்திருக்கக்கூடியவங்க மக்களால் கொண்டாடப்படுவாங்க. அதனால தான் போப் பிரான்சிஸ் மக்களின் போப் என்று கொண்டாடப்படுறார். மக்களுடைய தந்தை, மக்களின் போப் என்று கொண்டாடப்படுறாரு. முதலமைச்சர் ஒருத்தர் இருப்பார், அவர் அடக்குமுறையை பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு எதிராக யாராவது கிளர்ச்சி பண்ணுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க மக்களின் முதல்வர்னு கொண்டாடப்படுவாங்க. மக்களின் அமைச்சர்னு சொல்கிறாங்க, மக்களின் மேயர்னு சொல்கிறாங்க, மக்களின் எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்தமான மக்களுடைய போப்பாக போப் பிரான்சிஸ் கொண்டாடப்படுவதற்கான காரணமே அவர் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படைத்தன்மையோடு பேசினார். கைதிகளை போய் பார்த்தார். கைதிகளை திருத்துவது எப்படி? அவருடைய முதல் ஈஸ்டர்னு நினைக்கிறேன், அப்போ போயிட்டு ஒரு கைதிகளுடைய காலை கழுவி இது நடத்தினார், வழிபாடு நடத்தினார். அங்கே சிறைச்சாலையில் போய் கைதிகளுக்கான சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அதே போல் விலை மாதர்களை சந்தித்து பேசியதாகவும் தகவல் உண்டு. இப்படி எல்லா மாற்றங்களையும் உருவாக்கணும். எளிய மனிதர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, கீழே தாழ கிடப்பவரை தற்காப்பதே தர்மம் என்று வைகுந்தர் சொன்னதைப் போல உலகம் முழுமைக்கும் ஒருத்தர் கீழே அகதிகள், ஒடுக்கப்பட்டவங்க, ஏழை எளிய மக்கள், விளிம்புநிலை மக்கள், அடிமைகள், இவர்களை மீட்டெடுக்கணும் என்று இந்த காலகட்டத்தில், நாம் வாழ்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் பேசியிருக்காரு, செயல்படுத்தியிருக்காரு. அப்படின்னா அது போப் பிரான்சிஸ் தான். 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வரும், அது வந்தால் தண்ணீருக்காக வரும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது அணு ஆயுதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் போப் பிரான்சிஸ் ஒருபடி மேலே போய் 3ஆம் உலகப்போர் வரப்போர்னு சொல்லலை, அது வந்துருச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர், அது 3ஆம் உலகப்போருடைய ஆரம்பமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நமக்கு இருக்கும்போதே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான போர் அப்பப்போ போயிட்டு இருக்குது. இப்படி உலகம் முழுமைக்கும் சின்ன சின்ன நாடுகளுக்கு, 2 நாடுகளுக்கு இடையே போர் நடந்து கொண்டிருக்குது. இது 3ஆம் உலகப்போருடைய தொடக்கம் தான், இதுதான் 3ஆம் உலகப்போர் என்று போருக்கு எதிரான தன் கருத்தை வலுவாக பதிவு செஞ்சார் போப் பிரான்சிஸ். அதிகாரம் கையில் இருக்கிறது, 140 கோடி மக்களுடைய தலைவராக இருக்கிறோம், மிகப்பெரிய வாட்டிகன் சிட்டியுடைய தலைவராக இருக்கிறோம், ரோம் நகரை கட்டி ஆளுகிறோம் என்ற மமதையோ ஆணவமோ எதுவும் இல்லாமல் போப்பாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே இருந்த போப்பிலிருந்து வித்தியாசப்பட்டு எளிமையான ஆடைகளை உடுத்தினார், எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார், பெரிய அரண்மனைகளை துறந்தார் என்பது இந்த போப் பிரான்சிஸ் கொண்டாடப்படுவதற்கான இன்னொரு காரணம். இப்படி பல காரணங்களால் எளிய மனிதர்களுக்காக, மிக கஷ்டப்பட்ட மக்களுக்காக, கைதிகளுக்காக, பாலியல் தொழிலாளிகளுக்காக, எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்காக, ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஆபத்துகள் குறித்து, இந்த சூழலியல் மாற்றம் குறித்து வெளிப்படைத்தன்மையோடு பேசியதால் போப் பிரான்சிஸ் காலத்துக்கும் கொண்டாடப்படுவார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ